மூளையை வச்சுதான் கம்ப்யூட்டரை உருவாக்கினார். மூளை தான் கம்ப்யூட்டர். ஆனால் கம்ப்யூட்டரை மூளையும் ஒப்பிடு பண்ண முடியாது. என்னால் இது மூளை சரியாக மூளையில 108 அறைகள் இருக்கின்றன. அந்த 108 அறைகளிலே ஒரு நியூட்டனா இருக்கட்டும், பெரிய ஒரு விஞ்ஞானியா இருக்கட்டும், அந்த விஞ்ஞானி ஒரு அறியத்தானம் பிரிய வைக்கின்றார். ஒரு அறியத்தை பிரிய வச்ச அறிவுதான் அவருடைய விஞ்ஞான அறிவு. ஆனால் வள்ளல் பெருமான் 108 அறைகளும் பிரித்தார். பிரித்து அவருடைய அறிவு மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, உடலெல்லாம் அமுதம் ஊற்றெடுத்து நிரம்பிட, மூளையினுடைய அந்த அறையினுடைய உட்சுவரிலே பனிப்படலம் இருக்கு. நீங்க நம்புகின்றீர்களோ இல்லையோ நமக்கு தெரியாது, அனுபவத்துல உணரலாம். எப்படி பூமியில மலையில பனிப்படலம் இருக்குத்தானே, பூமியில மலையில பனி இருக்குத்தானே. ஏன் இருக்கு? இந்த பூமியினுடைய வெப்பநிலையை சமப்படுத்து. பூமியில வெப்பம் அதிகரிச்சா என்ன நடக்கும்? அந்த பனி உருகி வெப்பத்தை உள்வாங்கி அந்த பனி உருகி சமநிலையை கொண்டு வரும். அதே போல எங்களுக்குள்ளேயும் மூளை பாதுகாக்க அதிகப்படியான உஷ்ணம் மூளை ஏறினால் உஷ்ணத்தினுடைய அந்த கலங்கள் அல்லது செல் சிதவடைஞ்சு போகும். அப்படி சிதவடைஞ்சால் என்ன நடக்கும்? காலப்போக்கிலே புற்றுநோயாக வெளிப்படும். உஷ்ணம்தான் புற்றுநோய்க்கு காரணம். அதிக ஒரு அளவுதான் எங்களுடைய உடம்பு உஷ்ணத்தை தாங்கும். அதே போல உறுப்புகளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை தான் தாங்கும். அதுக்கு மேல உடம்புல நாங்கள் எங்களுடைய ஆகாரத்தினாலே எங்களுடைய குழப்பமான வாழ்க்கையினாலே உஷ்ணமடையும் பொழுது அந்த உஷ்ணம் எங்களுடைய உடம்பை தாக்குவது மட்டுமல்லாமல் மூளையையும் தாக்கும். அப்ப மூளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்குதான் இறைவனுடைய கருணை, இறைவனுடைய தனிப்பெரும் கருணை அந்த மூளையிலே இருந்து அந்த குளிர்ந்த படலத்தில் அந்த இருக்கின்ற பனிப்படலத்தை அந்த உஷ்ணம் அந்த பனியை உருக வைத்து அது நீராக இந்த உடம்புக்கு இறங்கும். இது ஒரு வகையான எங்கள் உள்ளுக்கிருந்து எங்களுடைய உடல் வெப்பநிலையை சமப்படுத்துவதற்குரிய மாற்றம் சத்தியமாக நடக்கும். இதுல எந்த விதமான பாடுபாடும் யாருக்குள்ள மூளையில இருக்கு, பனிப்படலம் இருக்கு. அது நல்ல ஆன்ம ஞானத்திலே விளைகின்றவர்களுக்கு அந்த அந்த நீர் சொரிந்து ஆரம்பத்திலே இந்த உடம்பை உஷ்ணமேற விடாமல் பாதுகாக்கும். ஆனால் இந்த நீர் மாற்றத்துக்கும் தோற்றத்துக்கும் மாட்படும். இந்த நீர் பௌதீக நீர் தான். அப்ப இதுக்கு மேல மூளைக்கு, ஓங்கார மூளைக்கு மேலதான் நம்முடைய ஆன்மா அந்த பகர வடிவான குழிக்குள்ள இருக்கு. அந்த பகர வடிவமான அந்த குழியிலே ஆன்மா அந்தரத்திலே இருக்கு. அந்த ஆன்மாவுடைய நடுப்பகுதியிலே இறைவனுடைய சிதாகாச அணு இருக்கு. அந்த அணுவிலே நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று சென்றடைந்து அங்கு முதலிலே அந்த ஆகாச அணுவிலே அருள் இருக்கு. அருள் என்றால் நீங்கள் வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் சாப்பிடுறோம் தானே, சாப்பிடுறதுல என்ன இருக்கு? பலவிதமான சத்துக்கள், அந்த விட்டமின், இந்த விட்டமின், விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாம் நாங்கள் பேசுறோம். இது எங்க இருந்து வந்தது? இவ்வளவும் அங்கிருந்து வந்தது. சூட்சும நிலையிலே ஆகாச அணு நிலையிலே இருந்துதான் புறத்திலே இருக்கின்ற சத்து பொருள் வந்தது. அதனாலேதான் இந்த சத்து உருவாவதற்கு, இந்த சத்துக்கள் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்த இறைவனுடைய அருள் திருவுருவை மகா சத்து அல்லது மகா சத்தர் என்று நாங்கள் பெருமான் கூட பல பாடல்களிலே பாடுவார். அப்ப அந்த சத்தில இருந்துதான் தாவரங்கள் தூர நிலைக்கு எங்களுக்கு கத்திரிக்காய் காட்சி தருது, அப்பள வருது, அது இத நாங்கள் என்னென்னவாக நாங்கள் விரும்புகின்றோமோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது. அப்ப இது எங்க இருந்து வந்தது? கத்திரிக்காய் எங்க இருந்து வந்தது என்றால் அந்த ஆன்ம சிதாகாசத்திலே இருக்கின்ற அந்த சூட்சும நிலையில இருக்கின்ற ஆகாச அணுவிலே இருந்தது. கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கண்ணுக்கு தெரியக்கூடியதாக கத்திரிக்காயை உருவாக்கி இருக்கு.